இன்னைக்கு சுதந்திர தினம். இன்னைக்காவது எங்களை சுதந்திரமாக இருக்க விடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு சுதந்திரம் கொடுக்கிற இடமே இந்த இடம்தான். 18 வருஷமாக நிம்மற முடியாத இருந்த கூனி தேவாலயத்துக்கு வந்திருந்தா, ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தா. அந்த ஜெபம் முடிந்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை அழைத்து அவள் மேலே கரத்தை வச்சு, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படி சொன்னார். அவள் உடனே நிமிர்ந்து ஆண்டவரை துதித்தாள். அவளுக்கு சுதந்திரம் ஆலயத்திலே கிடைத்தது. நமக்கும் சுதந்திரம் எங்கே கிடைக்கும்? ஆலயத்தில் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆமாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவளை 18 வருஷமாக ஒரு பேய் கட்டி வச்சிருந்துச்சு. எத்தனை வருஷமாக கட்டி வச்சிருந்துச்சு? 18 வருஷமா. யாராலையும் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியலை, விடுதலை கொடுக்க முடியலை. பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவங்கெல்லாம் அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் தேடி வந்தா, அவருடைய ஆலயத்துக்கு வந்தா. ஆண்டவர் அவள் மேலே மனதுருகி அவளை கண்டு அழைத்து அவள் மேலே கரத்தை வச்சு விடுதலை கொடுத்தார். நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் ஏதோ ஒரு வியாதினாலேயோ, பலவீனத்தினாலேயோ, குடும்ப பிரச்சனைனாலேயோ, கடன்னாலேயோ ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் சுதந்திரம் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைகளை ஒத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்ப தலைவருக்கும் ஆண்டவர் சுதந்திரம் தருவார். குடியிலிருந்து, மதுபான போதையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரம் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நமக்கு சுதந்திரம் கொடுக்கிற இடமே தேவனுடைய ஆலயம். கர்த்தர் நல்லவர். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம்.